ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்க அப்படின்னா வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் 2ஏக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் முடிஞ்சுது. அதுக்கான ஆன்சருக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல் வினா, தவறான இணை எது? இன்டெலிஜென்ஸ் என்றால் நுண்ணறிவு என்பது சரி. சேட்டலைட் என்றால் செயற்கைக்கோள் என்பதும் சரி. சூப்பர் கம்ப்யூட்டர் என்றால் மீத்திறன் கணினி என்பதும் சரி. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்றால் செயற்கை தொழில்நுட்பம் என்பது தவறு. இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா நுண்ணறிவு. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்லி வரணும். ஸோ தவறான இணை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து இரண்டாவது வினா, அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் என்ற வரிகளின் ஆசிரியர் யார்? அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் என்ற வரிகளின் ஆசிரியர் யார்? கவிஞர் காசி ஆனந்தன். அடுத்து மூன்றாவது வினா, தமிழுணர்வு நிறைந்த பாடல்களை கொண்ட பெருஞ்சித்திரனாரின் நூல் எது? கனிச்சாறு தமிழுணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது. இது பெருஞ்சித்திரனாரால் எழுதப்பட்டிருக்கும். அடுத்து நான்காவது வினா, வாணிதாசன் பாடலில் விடுபட்ட சொல்லை தேர்ந்தெடு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர் ஆன்சர் தமிழே அப்படின்னு சொல்லி தான் எழுதியிருக்கீங்க. பட் அது ஆன்சராக இல்லை. ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா செந்தமிழே அப்படிங்கிறதான் வரும். தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி அப்படிங்கிறதான் சரி. இது மேக்சிமம் நிறைய பேர் தப்பு பண்ணியிருந்தீங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த வரிகள் பார்த்தீங்க அப்படின்னா வாணிதாசனால் எழுதப்பட்டிருக்கும். அடுத்தது ஐந்தாவது வினா. ஐந்தாவது வினா பார்த்தீங்க அப்படின்னா 90% எல்லாருமே இந்த கொஷின் தப்பாக தான் எழுதியிருந்தீங்க. ஸோ என்னன்னு சொல்லி நோட் பண்ணுங்கள். கூற்று 1, அருகில் உள்ள பொருளின் உருவத்தை தொலைவில் தோன்ற செய்ய முடியும் என்பது அறிவியல் அறிஞர் கலிலியோ நிறுவிய கருத்து என்பது தவறு. கூற்று 2, இக்கருத்து திருவள்ளுவ மாலை என்னும் நூலில் கபிலர் எழுதிய பாடலில் இடம்பெற்றுள்ளது என்பது தவறு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருகில் உள்ள பொருளோட உருவத்தை தொலைவில் செய்ய முடியும் அப்படிங்கிற கருத்தை அவர் சொல்லியிருக்க மாட்டார். தொலைவில் இருக்கிற பொருளோட உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும். ஸோ இந்த 2 வேர்டும் மாற்றி கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ இந்த கருத்து தவறு. தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் அப்படிங்கிறதான் அறிவியல் அறிஞர் கலிலியோ நிறுவிய கருத்து. ஆனால் இங்கே இந்த 2 வேர்டும் மாறி இருக்கு. அப்போ அதே கருத்தை தான் திருவள்ளுவ மாலையில் கபிலர் சொல்லியிருப்பார். அவரும் அருகில் இருக்கிற பொருளோட உருவத்தை தொலைவில் தோன்ற செய்ய முடியும்னு சொல்லியிருக்க மாட்டார். அப்போ கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே தவறு அப்படிங்கிறதான் சரியான விடை. அடுத்து ஆறாவது வினா, கபிலர் என்னும் பெயரில் உள்ள மாத்திரை அளவு யாது? கபிலர் என்ற பெயரில் உள்ள மாத்திரையின் அளவு 3½ மாத்திரை. கா என்ற எழுத்தில் 1 மாத்திரை அளவும், பி என்ற எழுத்தில் 1 மாத்திரை அளவும், லா என்ற எழுத்தில் 1 மாத்திரை அளவும், என்ற எழுத்தில் ½ மாத்திரை. இதை 3ஐ கூட்டும்போது 3½ மாத்திரை. அடுத்து ஏழாவது வினா, நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெம்மையையும் மழையின் பயனையும் பாராட்டும் நூல் எது? சிலப்பதிகாரம் பாராட்டுகிறது. அடுத்து எட்டாவது வினா, கீழ்கண்டவற்றுள் தவறான இணை எது? மேரு என்றால் இமயமலை என்பது சரி. நாமநீர் என்றால் அச்சம் தரும் கடல் என்பதும் சரி. அலி என்றால் கருணை என்பதும் சரி. திங்கள் என்றால் கதிரவன் என்பது தவறு. திங்கள் என்றால் நிலவு என்பது பொருள். கதிரவன் என்றால் சூரியன் என்பது பொருள். அடுத்து ஒன்பதாவது வினா, சித்தம் என்பதன் பொருள். சித்தம் என்றால் உள்ளம் என்பது பொருள். அடுத்து 10வது வினா, பறவைகள் இடம்பெயர்தலின் அடிப்படையுடன் பொருந்தாதது எது? பறவைகள் இடம்பெயர்தலோட அடிப்படைகளில் 3 காரணங்கள் வரும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பொருந்தாதது தட்பவெப்பநிலை மாற்றம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம், இதுக்காக தான் பறவைகள் இடம்பெயருது. அதை எதை அடிப்படையாக கொண்டு இடம்பெயருது அப்படின்னா, நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம். ஸோ இதில் பொருந்தாதது தட்பவெப்பநிலை மாற்றம். அடுத்து 11வது வினா, சிட்டுக்குருவிகள் அடை காக்கும் நாட்களின் எண்ணிக்கை. சிட்டுக்குருவிகள்
14 நாட்கள் அடைக்காக்கும் 15வது குஞ்சுகள் வெளிவரும். அடுத்து 12வது வினா, கிழவனும் கடலும் என்னும் ஆங்கில புதினம் எந்த ஆண்டு நோபல் பரிசு பெற்றது? கிழவனும் கடலும் என்ற புதினத்தின் ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. இது ஒரு ஆங்கில புதினம். இது 1954 நோபல் பரிசு பெற்றிருக்கும். அடுத்து 13வது வினா, எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? எழுத்துக்கள் 2 வகைப்படும். ஒன்று முதல் எழுத்து, இன்னொன்று சார்பெழுத்து அப்படின்னு எழுத்துக்கள் 2 வகைப்படும். அடுத்து 14வது வினா, விண் இன்று பொய்ப்பின் விருநீர் வியனுலகத்து உள்நின்று உழற்றும் பசி. இக்குறட்பாவில் விரிநீர் என்பதன் பொருள். விரிநீர் என்பது மழை நீரை குறிக்கிறது. அடுத்து 15வது வினா, எந்த ஆண்டு ரியோ நகரில் மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் போட்டியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாரியப்பன் கலந்து கொண்டார்? 2016ஆம் ஆண்டு. 2016ஆம் ஆண்டு ரியோ நகரில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் போட்டியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாரியப்பன் கலந்து கொண்டார். அடுத்து 16வது வினா, சத்திமுத்த புலவரால் பாடப்பட்ட பறவை எது? சத்திமுத்த புலவரால் செங்கால் நாராய் என்னும் பறவை பாடப்பட்டிருக்கும். அடுத்து 17வது வினா, விளைவு என்பதன் பொருள். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வளர்ச்சி அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தீங்க, அது வராது. விளைவு என்பதோட பொருள் உருவாக்கு அப்படிங்கிறதான் சரியான பொருள் இங்கே, சரிங்களா? ஸோ அதுவும் கொஞ்சம் பேர் ராங்காக தான் எழுதியிருந்தீங்க. அடுத்து 18வது வினா, கீழ்கண்டவற்றுள் பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்கள் என்ன? ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் வந்துருந்துச்சு. இதுக்கும் ஆன்சர் என்ன அப்படின்னா, நிலவு என்றும் மனம் என்றும் தமிழுக்கு பெயர் சூட்டி இருப்பார் அப்படின்னு சொல்லி அந்த பாடலோட பொருள்கள் படிச்சிங்க அப்படின்னா அதில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து 19வது வினா, 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி என்று பாடியவர் யார்? இவ்வாறு பாடியவர் பெருஞ்சித்திரனார் பாடியிருப்பார். அடுத்து 20வது வினா, புல் என்பதன் பொருள். பறவை. புல் என்றால் பறவை என்பது பொருள். அடுத்து 21வது வினா, கீழ்கண்டவற்றுள் எது நுட்பமான ஒழிப்பு முறை கொண்டது? நுட்பமான ஒழிப்பு முறை கொண்டது ஆயுத எழுத்து, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 22வது வினா, வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம் என்ற பாடலை பாடியவர் யார்? இந்த பாடலை பாடியவர் பாரதியார், செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 23வது வினா, ரோபோ என்னும் சொல்லின் பொருள் என்ன? ரோபோ என்றால் அடிமை என்பது பொருள், அடிமை. அடுத்து 24வது வினா, ரோபோ என்னும் சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யார்? காரல் கபெக் என்பவர் ரோபோ என்னும் சொல்லை முதலில் பயன்படுத்தியிருப்பார். அடுத்து 25வது வினா, உலகிலேயே முறையாக ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியுள்ள நாடு எது? சவுதி அரேபியா. அந்த ரோபோவின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டால் சோபியா அப்படிங்கிற ரோபோவுக்கு தான் சவுதி அரேபியா ஃபஸ்ட்டாக இந்த குடியுரிமை வழங்கியிருக்கும். அடுத்து 26வது வினா, இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசு பெற்றுத்தந்தவர் யார்? சர் ராமன் அவர்கள். ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி 28ஆம் நாளை தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடுகிறோம். பிப்ரவரி 28ஆம் நாளை தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடுகிறோம். அடுத்து 27வது வினா, மொழிக்கு முதலில் வரும் உயிரெழுத்துக்களின் எண்ணிக்கை. ஸோ இதுலேயும் அப்படி தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான கொஷின். உயிரெழுத்துக்களே மொத்தம் 12 எழுத்துக்கள் தான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் 13, 14 போட்டிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. மொழிக்கு முதலில் வரும் உயிரெழுத்துக்களின் எண்ணிக்கை 12 எழுத்துக்களுமே உயிரெழுத்துக்கள் மொழிக்கு முதலில் வரும். அடுத்து 28வது வினா, சர் ராமன் விளைவை கண்டுபிடிக்க காரணமாக இருந்தது ஏன்? கடல் நீரின் நிலம் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது அப்படின்னு அவருக்கு எழுந்த கேள்விதான் அவரோட கண்டுபிடிப்பை காரணமாக அமைந்திருக்கும். அடுத்து 29வது வினா, நெல்லை சு முத்து எத்தனைக்கும் மேற்பட்ட நூல்களை வெளியிட்டுள்ளார்? 80ற்கும் மேற்பட்ட நூல்களை வெளியிட்டுள்ளார். அடுத்து 30வது வினா, எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல். எளிது என்றால் அரிது அப்படிங்கிறதா அதோட எதிர்ச்சொல். எளிதுன்னா ஈஸியாக கிடைச்சிடும், அரிது அப்படின்னா ஈஸியாக கிடைக்காது.
அடுத்து 31வது வினா, அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆ கூட்டல் உருவம் அவ்வுருவம். அடுத்து 32வது வினா, விளக்குகள் பல தந்த ஒளி என்னும் நூலின் ஆசிரியர் யார்? விளக்குகள் பல தந்த ஒளி என்னும் நூலின் ஆசிரியர் யார்? லிலியன் வாட்சன், செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 33வது வினா, தமிழில் அப்துல் கலாம் அவர்களுக்கு மிகவும் பிடித்த நூல் எது? திருக்குறள் தமிழில் அப்துல் கலாம் அவர்களுக்கு மிகவும் பிடித்த நூல். அடுத்து 34வது வினா, 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் தமிழ் சொற்களில் உழவர் என்ற சொல் இடம்பெற்ற நூல் எது? உழவர் என்ற சொல் நற்றிணையில் இடம்பெற்றிருக்கும். உழவர்கள் அப்படின்னாலே ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா நற்றிணை அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கான ஷார்ட்கட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கோம். வேணும் அப்படிங்கிறவங்க அதுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் உழவர் அப்படின்னா உழவர்னாலே நல்லவங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் கலித்தொகை போட்டிருந்தீங்க. கலித்தொகை வராது. கலித்தொகை வந்து வேளாண்மை அப்படிங்கிற சொல். வேளாண்மை செஞ்சால் தான் நம்ம களி சாப்பிட முடியும்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வேளாண்மைங்கிறது கலித்தொகை திருக்குறள் அதில் வரும். உழவர் அப்படின்னா நற்றிணை. உழவர்னாலே நல்லவங்க, நற்றிணை. அடுத்து 35வது வினா, தமிழன் கண்டாய் என்னும் மேற்கோள் முதலில் ஆளப்படும் இலக்கியம் இது? தமிழின் இல்லை, தமிழன் கண்டாய். தமிழன் கண்டாய் என்னும் மேற்கோள் அப்பர் இயற்றிய தேவாரத்தில் காணப்படுகிறது. அடுத்து 36வது வினா, என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினாலம் எங்கள் தாய் என்று பாடியவர் பாரதியார். இவ்வாறு தமிழ் தாயின் தொன்மையை பாரதியார் பாடியிருப்பார். அடுத்து 37வது வினா, கீழ்கண்டவற்றுள் தவறான இணை எது? அருகு புல் என்பது சரி, வரகு தாள் என்பது சரி, பசலை கீரை என்பதும் சரி. நாணல் என்றால் மடல் அப்படின்னு சொல்லி வரணும். நாணல் அப்படின்னா மடல். கமுகு அப்படிங்கிறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா கூந்தல் அப்படிங்கிறது வரும். அடுத்து 38வது வினா, பூவின் நிலைகள் தோன்றுவது முதல் உதிர்வது வரை எத்தனை? பூவின் நிலைகள் தோன்றுவது முதல் உதிர்வது வரை எத்தனை? பூவோட நிலைகள் தோன்றுதலிருந்து உதிர்வது வரைக்கும் மொத்தம் 7 நிலைகளை கொண்டுள்ளது. அடுத்து 39வது வினா, கவிதை வடிவங்களில் பொருந்தாதது எது? துளிப்பா, புதுக்கவிதை, கவிதை, இது எல்லாம் கவிதை வடிவங்கள். புதினம் என்பது உரைநடை வடிவங்களில் வரும். அப்போ பொருந்தாதது புதினம். அடுத்து 40வது வினா, கனிச்சாறு எத்தனை தொகுதிகளை கொண்டுள்ளது? கனிச்சாறு 8 தொகுதிகளை கொண்டுள்ளது. அடுத்து 41வது வினா, பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை உள்வாங்கி பாடியவர் யார்? இவ்வாறு பாடியவர் பாரதிதாசன். அடுத்து 42வது வினா, தனித்தமிழையும் தமிழுணர்வையும் பரப்பிய பாவலர் யார்? பெருஞ்சித்திரனார். தனித்தமிழையும் தமிழுணர்வையும் பரப்பிய பாவலர் பெருஞ்சித்திரனார். அடுத்து 43வது வினா, வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மழை தோன்றி என்னும் பாடலை பாடியவர் வாணிதாசன். தோன்றி தோன்றின்னு வந்ததுன்னா வாணிதாசன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 44வது வினா, பாரதியாரின் நூல்களில் தவறானது எது? கண்ணன் பாட்டு, பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு ஆகிய 3 நூல்களும் பாரதியாரால் எழுதப்பட்டிருக்கும். சிவகாமியின் சபதம் என்பது இதில் வராது. அடுத்து 45வது வினா, சாண்டியாகோவுடன் மீன் பிடிக்க கற்றுக்கொள்ள சென்ற சிறுவனின் பெயர் மனோலின். மனோலின் அப்படிங்கிற சிறுவன் போயிருப்பான். அடுத்து 46வது வினா, இளங்கோவடிகள் எந்த மரபை சேர்ந்தவர் என்று சிலப்பதிகார பதிகம் குறிப்பிடுகிறது? இளங்கோவடிகள் சேர மரபை சேர்ந்தவர்னு சொல்லி சிலப்பதிகார பதிகம் குறிப்பிடும். அடுத்து 47வது வினா, பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்களில் பொருந்தாதது எது? தென்மொழி, தமிழ் நிலம், தமிழ் சிட்டு ஆகிய 3 இதழ்களையும் பெருஞ்சித்திரனார் நடத்தியிருப்பார். அதில் பொருந்தாதது தமிழ் மொழி. அடுத்து 48வது வினா, வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் என்ற பிறந்தநாள் வாழ்த்து பாடலை பாடியவர் யார்? கவிஞர் அறிவுமதி பாடியிருப்பார். அடுத்து 49வது வினா, சமைப்பதற்கு தன் மனைவி வைத்திருந்த சிறிதளவு அரிசையையும் முற்றத்தில் இருந்த சிட்டுக்குருவிகளுக்கு மகிழ்வுடன் போட்டுவிட்டு பட்டினியாக இருந்தவர் யார்? இந்த வினாவும் பார்த்தீங்க அப்படின்னா பாரதியார் அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஆனால் பறவை மனிதரான சலீம் அலியை நிறைய பேர் எழுதியிருந்தீங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சமைப்பதற்கு தன் மனைவி வைத்திருந்த சிறிதளவு அரிசையும் பாரதியார் தான் சிட்டுக்குருவிகளுக்கு போட்டிருப்பாரு. அடுத்து 50வது வினா,
திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் என தொடங்கும் சிலப்பதிகார பாடலில் குறிப்பிட்டுள்ள மன்னன் யார்? இந்த பாடலில் சோழ மன்னனை குறிப்பிட்டிருப்பாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் ஜிகேக்கான விடைகள் பார்க்கலாம். தேங்க்யூ.